பைக் எஃபெக்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கனெக்ட் பண்றாங்க. அதுல வந்து ஒரு ஃபிஷ் டேங்க்ல ஒரு சைடுல வந்து பைக் ஃபிஷ்ஷ போடுறாங்க. இன்னொரு சைடுல வந்துட்டு குட்டி குட்டி மீனுங்கள எல்லாம் போடுறாங்க. அதுக்கு நடுவுல ஒரு கிளாஸ வச்சு 2யும் செப்பரேட் பண்ணிடுறாங்க. அந்த பைக் ஃபிஷ்ஷ வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி மீனுங்கள்லாம் அதோட ஃபுட் தானே. ஸோ அதனால அது சாப்பிடுறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா நடுவுல இருக்கிற கிளாஸ்னால அதால அந்த சைடு போக முடியல. திருப்பி அந்த ஃபிஷ் போய் ட்ரை பண்ணுது. ஆனா அந்த கிளாஸ் அதால உடைக்கவும் முடியல. அதுக்கு நெறைய ஹர்ட்டும் ஆயிருச்சு. பட் ஸ்டில் அதுக்கு ஹர்ட் ஆனாலும் அது திரும்பி திரும்பி ட்ரை பண்ணிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கழிச்ச உடனே அந்த பைக் ஃபிஷ்க்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கிளாஸ தாண்டி நம்மளால போக முடியாது அப்படின்னு. சோ அத ட்ரை பண்றதும் நிறுத்திருச்சு. அந்த நேரம் பார்த்து அவங்க அந்த கிளாஸ ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த குட்டி குட்டி மீனுங்கள்லாம் இருக்கும்ல, அது வந்து இந்த பைக் ஃபிஷ்ஷ சுத்தி நின்னாலும், அந்த பைக் ஃபிஷ் அந்த குட்டி குட்டி மீன கொல்லல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. அப்படியே அந்த பைக் ஃபிஷ் செத்து போச்சு. இது சம்டைம்ஸ் ஆக்சுவலி டாக் அபௌட் அஸ் ஆல்சோ. நாமளும் நம்ம லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைக்கு அப்புறம், கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம், கொஞ்சம் கொஞ்சம் ஹர்ட்டுக்கு அப்புறம், நம்ம ட்ரை பண்றதே ஸ்டாப் பண்ணிடுறோம். அது நாம கேப்பபிள் இல்லாதனால இல்ல. அவர் மைண்ட் ஹேஸ் லேர்ன்ட் சம் லிமிட்ஸ் ஆர் நாட் ரியல் எனிமோர். நம்ம லைஃப்ல இருக்க அந்த கிளாஸ் பீஸ கொஸ்டின் பண்றதுக்கான டைம் ஆச்சுல்ல. What do you think?